செயின்ட் மேரிஸ் பாரிஷ்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து ஒரு 24 பேர், 3 குருக்கள். நாங்கள் புனித தேவ சகாயத்தினுடைய அந்த அருமையான திருத்தலங்களை பார்த்து ஜெபிப்பதற்காக வந்திருந்தோம். இங்கு வந்து அந்த புனித தேவ சகாயத்தினுடைய படத்தை வாங்கியிருந்தார்கள். அந்த படத்தில் வந்து 2 கரங்கள் இப்படி அருமையாக நெஞ்சு பகுதியிலே தொட்ட மாதிரி இருக்கக்கூடிய அந்த படத்தை வாங்கி கொண்டு உதகைக்கு சென்றார்கள். இன்றைக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, கடவுளை தொட்ட கரங்கள் எவ்வளவு புனிதமடைகிறது, கடவுளை தொடுவதற்கு உரிய ஒரு பீடம் எவ்வளவு புனிதமானது, இதெல்லாம் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறோம். எனவே இங்கு வருகை தந்தவர்கள் புனித தேவ சகாயத்தினுடைய படத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு சிலருடைய நோய்கள் குணமாவதற்காக அந்த இயேசுவை தொட்ட கைகள், நற்கருணையை தொடும்போது அந்த தொட்ட கைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவரை தொட்ட கை என்று சொல்லும் போதும், அதே போல புனித தேவ சகாயத்தினுடைய அந்த 2 கரங்களையும் அப்படியே தொட்டு அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன்னுடைய உடலில் இருந்த நோய் பகுதியை தொட்டிருக்கிறார்கள். இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வலது கை இடது புறத்து மூளையோடு தொடர்புடையது, இடது கை வலது புறத்து மூளையோடு தொடர்புடையது. ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லுவாங்க, the tactile becomes kinesthetic because of the proprioceptive effect அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா, அன்புக்குரியவர்களே, கடவுளை தொடும்போது, கடவுளுடைய புனிதர்களை தொடும்போது நம்முடைய கரங்கள் எவ்வளவு அருமையாக செயல்படுகிறது என்பதை, குறிப்பாக இடதுபுறத்து மூளையில வந்து ஏதாவது கவலைகள், கஷ்டங்கள், பழைய காலத்தில் நடந்த தீமைகள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். இதை தொடும் போதே இடதுபுறத்து மூளையில் உள்ள சுரப்பிகள் உடனடியாக நமக்கு ஒரு உதவியை தருகிறது. அதை வந்து டோபமைன் சுரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த டோபமைன் சுரக்கிறது வந்து உடனடியாகவே நமக்கு தைரியம் கொடுக்கிறது கைக்கு. எனவே அந்த விளக்கத்தை அறிந்து கொண்ட அந்த மக்கள் நிறைய பேர் புனித தேவ சகாயத்தினுடைய அந்த கரங்களை தொட்டுவிட்டு அருமையாக நெஞ்சு பகுதியிலே வைத்திருந்தார்கள். அருமையான தியான பாடலை பாடினீர்கள், என் நெஞ்சே என்று பாடம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அந்த இயேசுவை தொட்ட கரங்கள், அன்னையை தொட்ட கரங்கள், ஜெபமாலையை தொட்ட கரங்கள், அல்லது புனிதர்களை தொட்ட கரங்கள், புனித தேவ சகாயத்தை தொட்ட கரங்கள் இவ்வளவு அருமையாக கிராஸ் பண்ணி நெஞ்சு பகுதியில் வைத்திருந்தால் மனதில் இருக்கக்கூடிய சில உளைச்சல்கள், மன உளைச்சல்கள், சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் அப்படியே மாறுகிறது, குறைகிறது. இதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய மாற்றம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு புனித நிலையை அந்த மக்கள் எல்லாம் அடிக்கடி வந்து என்னிடம் சொல்வார்கள். உண்மையிலேயே அந்த புனித தேவ சகாயம் இடத்துக்கு போனதுக்கு பிறகு, வந்ததுக்கு பிறகுலாம் எங்களுடைய கரங்கள் எவ்வளவு புனிதமாக இருக்குது, இப்பதான் நாங்கள்லாம் உணர்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் உணரக்கூடிய சில உண்மைகள் வந்து கடவுளுடைய திட்டத்துக்கு உட்பட்டது. ஒரு காலத்துல நமக்கு இதெல்லாம் தெரியாது. ஏதோ கரங்கள் எப்படியோ இருக்கும், அப்படித்தான் நம்ம நினைத்துக் கொண்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் அறிவியல் பூர்வமாக உணர்த்தி கொண்டே இருக்கிறார் சில விஷயங்களை. இதை உணர்த்தி கொள்ளும் போது நாம் அதை ஏற்றுக்கொண்டு, இப்போதான் தெரியுது, பவுலடியார் அருமையாக சொல்வது, வாழ்வது நான் அல்ல, எனக்குள் வாழ்வது கிறிஸ்து. கிறிஸ்து வாழும்போது இந்த கடவுளுடைய திட்டத்தில் நாம் எல்லாருமே ஆலயங்கள். இங்க வந்திருக்கிற எல்லாரும் ஆலயங்கள் தான். இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இயேசுவை பார்த்ததற்கு பிறகு, அந்த இயேசுவை உட்கொண்டதற்கு பிறகு வெளியே போய் யாரிடமாவது இப்படி கரங்களை நீங்க காட்டுகிறீர்கள் என்றாலே, அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. உண்மையிலேயே ஆர்லின் டாய்லர் அப்படின்னு ஒரு அம்மா அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
திருப்பலியில பங்கேற்றதற்கு பிறகு நாம் அந்த கரங்களை இப்படி மற்றவர்களுக்கு காட்டும் போது அந்த கடவுளுடைய திட்டப்படியே அந்த கடவுளுடைய ஆசி அந்த மக்களை சென்று அடைகிறது. அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த பக்கத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் சென்று அடைகிறது. இதனால் தான் இன்றைக்கு நம்முடைய மக்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளுடைய திட்டத்திலே ஒவ்வொருவரும் ஒரு ஆலயமாக திகழ்கிறோம் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்கிறோம். நாம் எல்லாரும் இதைத்தான் அன்புக்குரியவர்களே நட்டாளத்துக்கு வந்ததற்கு பிறகு அந்த மக்கள் அருமையாக அங்கே எல்லாரிடமும் சொல்லி புனித தேவசகாயத்தினுடைய படத்தை வாங்கி அவங்க தொட்டு முத்தம் செய்யறதை பார்க்கும்போது, வணங்கி ஆராதிக்கும் போதெல்லாம் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்படுகிறார்கள் மக்கள். அன்புக்குரியவர்களே, இதை இன்றைக்கு அருமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுகளும், இப்போது இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிறீங்க, அந்த நிகழ்வு கூட கடவுளுடைய திட்டம். உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே அந்த கடவுளுக்கு தெரியும், இந்த நாளிலே இந்த இடத்துல வந்து இவ்வளவு பேர் இருப்பீர்கள் என்பது தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும். எனவே அந்த கடவுளுடைய திட்டப்படி நாமெல்லாம் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றும் போது நடைபெறுவது எது? ஒரு உண்மையான நிகழ்ச்சி சொல்ல விரும்புகிறேன். இந்த சானிட்டோரியம், நான் உதகை மறை மாவட்டத்தை சார்ந்தோம். சானிட்டோரியம்னு ஒரு இடம் இருக்கு. ஒரு வேளை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், எம்ஆர்சின்னு சொல்லுவாங்க, ஸ்டாஃப் காலேஜ்னு சொல்லுவாங்க. ராணுவ படை வீரர்களுடைய தலைவர்கள் எல்லாம் பயிர் இருக்கக்கூடிய அந்த இடம். அந்த பக்கத்துல சானிட்டோரியம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து நான் இந்த ஆற்றுப்படுத்துதல் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஆயரவர்களால் அனுப்பப்பட்டிருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயரிடம் கேட்டு நான் கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு பிறகு பின்பகுதியில் தேவனர் கருணை பிரசன்னம் 24 மணி நேரமும் அப்படியே அந்த கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும். நிறைய பேர் வருவாங்க. அந்த கவுன்சிலிங் முடித்ததுக்கு பிறகு அந்த சாப்பலுக்கு போய் அந்த கடவுளை கும்பிடுற விதம் பார்த்தீங்கன்னா, அந்த வணங்குற விதத்தை பார்த்தீங்கன்னா, பல நோய்கள் குணமாகதை, மன உளைச்சல்கள் குணமாகுவதை பார்த்துருக்கிறோம். ஒரு நாள் திடீர்னு ஸ்டாஃப் காலேஜ்னு சொல்றது ஒரு ஃபேமஸ், இதுக்கு தெரியும், பெரிய ராணுவ வீரர்கள் எல்லாம், படை வீரர்கள் எல்லாம், அந்த அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடம். அங்கிருந்து ஒரு ஃபோன் பண்றார், ஃபாதர் நாளைக்கு உங்களை பார்க்க வர முடியுமா? வாங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்டா வாங்க அப்படின்ட்டேன். கோவாவில் இருந்து ஒரு 4 என்னுடைய உறவினர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களையும் கூட்டிட்டு வரலாமா? வாங்க வரலாம் அப்படின்ட்டு வந்தாங்க. வந்தா அவங்களுக்கு தேவ நற்கருணையினுடைய பிரசன்னத்தினுடைய முக்கியத்துவத்தை யாரோ அவர்களிடம் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல அந்த கவுன்சிலிங் ஆபீஸுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய சாப்பல், அந்த தேவ நற்கருணை பிரசன்னம் இருப்பதை அதை சொல்லி இருக்கிறாங்க. இதை கேட்டுக் கொண்டு வந்தவர்கள் அந்த 5 பேர் வந்தாங்க. வந்து தேவ நற்கருணையை பற்றி எங்களுக்கு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்விகளை நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஒரு காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மேஜிக்கல் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. அதாவது மாந்திரீக தன்மையோடு தான் நம்ம கோயிலுக்கு வருவோம். கோயிலுக்கு போகணும்டா, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், சரி போலாம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம நினைத்துக் கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு மாந்திரீக தன்மையோடு ஒரு கடமை உணர்வுகளை அப்படியே நாம வந்து நிறைவேற்றுவதற்காக வந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்று அன்புக்குரியவர்களே, அந்த மேஜிக்கல் கான்சியஸ்னஸ் சொல்றது அதையும் தாண்டி ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த தேவ நற்கருணையை பார்க்கும் போது, அதை சுவாசிக்கும் போது, அதை தொடும் போதெல்லாம் என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு காலத்துல நம்ம நாக்கில தான் நன்மை வாங்கிட்டு இருந்தோம். கொரோனா வைரஸ் வந்ததுக்கு பிறகுதான் தமிழக ஆயர்கள் நீங்க வந்து கையில வாங்கிக் கொள்ளலாம் அப்படி என்று சொன்னோம். ஆனால் அமெரிக்க நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நியூரோ சயின்டிபிக் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க, அறிவியல் பூர்வமாக மருத்துவ ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை வந்து இயேசுவை அப்படியே வணங்கி அந்த இயேசுவை கையில வாங்குறது. கையில வாங்கி உட்கொண்டதுக்கு பிறகு அந்த கையில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க, ஏறக்குறைய 45 நிமிடங்களுக்கு அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த அதிர்வு அலைகள்னு தமிழ்ல சொல்றோம்.
அந்த இயேசுவை தொட்ட கையில அந்த இது இருக்குது. இது ஒரு பெரிய மாற்றத்தையே நம்முடைய கரங்களை கொண்டு ஆண்டவரை தொட்ட கையென்று ஒரு நோயாளியை குணப்படுத்த முடியும். ஒரு தலையில சின்ன குழந்தைகளுக்கு வீட்டில எல்லாம் அந்த நெற்றியில சிலுவை அடையும் போது கண்டுபிடித்திருக்கிற உண்மைகள் எல்லாம் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு பிரமிக்க வைக்கிறது. இப்படிப்பட்ட சில உண்மைகளை எல்லாம் அந்த அதிகாரிகளிடம் சொன்னதுக்கு பிறகு உடனே அந்த 4 பேரும் இவ்வளவு நாட்களா நாங்க பாவசிக்கிறதுமே பண்ணல, நாங்க பாவசிக்கிறதுனா பண்ணலாமா என்று அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு கேட்டாங்க. சரி வாங்க அப்படின்ட்டு உள்ள பாவசிக்கிறதுனா பண்ணாங்க. எல்லாரும் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு உண்மையிலேயே தெரிகிறது எதற்காக கடவுள் எங்களை தேர்ந்து கொண்டார் என்பது இப்பதான் புரியுது பாதர் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு 2 பேரெல்லாம் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய ஆபீசர்ஸ், விஞ்ஞான, அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ராணுவத்துல பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய உணர்ச்சி வசப்பட்ட ஒரு எதிர்பார்க்கல. கடவுளை தொடும்போது, கடவுளை பார்க்கும் போது, கடவுளை வணங்கும் போது, கை கூப்பிடும் போது என்ன நடக்குது இதெல்லாம் விளக்கம் கண்டுபிடித்ததுக்கு பிறகு அவர்கள் போறாங்க, கோவாவுக்கு போறாங்க. கோவாவுக்கு போனதுக்கு பிறகு ஒரு 2 வாரத்துக்கு பிறகு ஒருவர், அந்த 4 பேர்ல ஒருவர் போன் பண்றாரு. என்னுடைய ஒரு நண்பர் வேற்று மதத்தை சார்ந்தவர், அவர் 3 மாசமா எழுந்திருக்க முடியாமல், ஏறக்குறைய ஒரு 50 வயசு தான், எழுந்திருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய மனைவி தான் அவரை தூக்கி எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டியது இருக்குது. கண் திறக்க மாட்டேங்கிறாரு. மருத்துவர்கள் என்னெல்லாமோ மருந்து கொடுத்தாச்சு, ஆனா ஒண்ணுமே நடக்கல. பாதர் நீங்க என்ன வழி நடத்தினது போல நான் அந்த இயேசுவை தொட்டு உட்கொண்டதுக்கு பிறகு அவரை போய் நான் தொடலாமா அப்படின்னு கேட்டார். கட்டாயம், நீங்க அதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு இந்த ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார், அதனால நீங்க போங்க அப்படின்னு. கட்டாயம் பாதர் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை பாம்பேல உள்ள ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறார். 9 மணிக்கு திருப்பலி. அந்த திருப்பலி முடித்த உடனே அவர் அந்த கையில தேவனுக்கு வாங்கி உட்கொள்கிறார். உட்கொண்ட உடனே அங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. உடனே வெளியே எனக்கு போன் பண்ணார். ஃபாதர், நீங்க 45 நிமிடம்னு சொன்னீங்க இல்லையா, நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, நான் போகலாமா? போகலாம்னு கவலைப்படாதீங்க, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற தர போறீங்க, நீங்க போங்க. போய் அந்த நபரை நான் தொடுவேன், கடவுளை தொட்ட கரத்தால் தொடுவேன் என்று தொடுங்க அப்படின்னு. அவர் அங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் உடனே கார்ல போயிருக்கிறார். போய் அது வீட்டில் போன உடனே ஏறக்குறைய ஒரு 10:30 மணி. 10:30 மணிக்கு அவங்க ஒய்ஃப் அழுதுகிட்டே கதவை திறந்து, என்ன பார்க்க வந்திருக்கிறீங்களா? இல்லை, எங்க அந்த கட்டில் அப்படியே படுத்துக்கிட்டு வந்திருக்கிறார். அவர் ஒன்றும் சொல்லலை அந்த அம்மாட்ட. நேர போய் அந்த கை தொட்ட கையை நினைத்து, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, உலகத்தின் மீட்பராகிய அந்த கடவுளை தொட்ட கை, அந்த கையால இவருடைய நெற்றியை தொடுகிறேன் என்று அந்த நெற்றியை தொட்டிருக்கிறார். தொட்ட உடனே அந்த ஆள் கண்ணை திறந்து பார்த்துருக்கிறான். கண்ணை திறந்து பார்த்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறார். பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க ஒய்ஃப், அந்த ஆளுடைய ஒய்ஃப் என்ன நடக்குது, என்னாச்சு, கண்ணு திறக்கிறாரு, பேசுறாரு அப்படின்னு சொன்னா அப்படியே எழுந்திருக்கிறாரு. இதுவரைக்கும் அவருடைய ஒய்ஃப் தான் எழுந்திருக்க வைக்கிறது. ஆனா திடீர்னு எழுந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. What happened? என்ன நடந்தது? அவர் ஆங்கிலத்தில் சொன்னார், I touched the Lord and I touched you. இயேசுவை தொட்ட கரத்தினால உங்க நெற்றியை தொட்டேன், அதுதான் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அம்மா சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். 3 மாதங்களாக இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இடத்துல திடீரென்று அந்த இயேசுவை தொட்ட கையால நீங்க தொடர்றீங்க, என்ன நடக்குது இப்படியெல்லாம் அப்படி என்று அழ ஆரம்பித்த உடனே, கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நோயாளி, குணமான நோயாளி என்ன சொல்லியிருக்காரு, இது எப்படி கண்டுபிடிச்சீங்க, எங்க இருந்து இதை கண்டுபிடிச்சீங்கன்னா, சரி ஒரு ஃபாதர் ஊட்டியில இருந்து அவர் தான் எங்களை கைட் பண்ணாரு, சரி நான் அவர்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷ்லேயே பேசுறார். அவர் என்ன பேசுறாருன்னா, இப்பதான் எனக்கு தெரியுது அந்த உண்மையான கடவுள் யார் என்று. நான் கன்வெர்ட் ஆக விரும்புறேன். நான் சொன்னேன், மதம் மாற்றுவதற்காக அல்ல,
எல்லா மக்களையும் கடவுள் அன்போடு ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுள். நீங்க மத மாற்றத்துக்காக இந்த நோயை குணப்படுத்தல, அதெல்லாம் தேவையில்லை. இல்லப்பா எனக்கு கட்டாயம் நான் மதம் மாற்றுவேன், அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்க இந்த நாட்டு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அதெல்லாம் ஒண்ணு வேற கிடையாது. உங்களுக்காக அவர் வந்து தொட்டார், தொட்டது போதும், நோய் குணமாச்சு அப்படின்னு. இன்றைக்கு நான் கேள்விப்படுறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த நோயாளி, குணமான நோயாளியும் அவர் ஒய்ஃபும் அந்த குழந்தைகளும் ஆலயத்துக்கு சொல்றாங்க. ஆலயத்துக்கு சென்று திருப்பலியில பங்கேற்கிறாங்க. பங்கேற்கும் போது அவங்க கேட்டாங்க, ஃபாதர், நாங்க அந்த பிரெத், அதாவது இயேசுவை நாம் இவர் வழியாக என்று சொல்லி காட்டும் போது, அல்லது வசீகர வார்த்தையை சொல்லிவிட்டு இயேசுவை நமக்கு காட்டும் போது அதை அப்படி சுவாசிக்கிறத நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை செய்தது முன் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கெல்லாம் இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்றால் இதற்கு காரணம் கடவுளுடைய திட்டம். இன்றைக்கு நாமெல்லாம் இப்பதான் உணர்ந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலையும் நடைபெறக்கூடிய சில உண்மைகள் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரஷ்யாவில் நடந்த ஒரு பெரிய மாற்றம். ஒரு காலத்துல மாதாவே அந்த தோன்றி சொல்லுவாங்க இல்லையா, காட்சி கொடுக்கும் போது ரஷ்யாவுக்காக, ரஷ்யாவுடைய மனமாற்றத்துக்காக ஜெபம் செய்யணும்னு சொன்னார். இன்னைக்கு ரஷ்யாவில் என்ன நடக்குது தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, லட்சக்கணக்கான பேர் அந்த தேவனக்கருடைய உண்மையான பிரசன்னத்தை ஏற்றுக்கொண்டு மதம் மாறி அந்த கடவுள், அது ரஷ்யாவில் வந்து அக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க, மதமே கிடையாது அவங்களுக்கு, அதாவது கடவுளையே நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்னு சொல்லுவாங்க, அதாவது வெளிப்படையாக ஆலயங்களை வைக்கக்கூடாது, கீழ்ப்பகுதியில் வைக்கணும். அந்த பகுதியில் வந்து எல்லாரும் திருப்பலியில கலந்து கொள்றாங்க. அந்த நேரத்தில் ஒருவர், ஒரு 4 பேர் அக்னாஸ்டிக்ஸ் சொல்றாங்க. அக்னாஸ்டிக்ஸ்னா கடவுள் மறுப்பு கொள்கையை சார்ந்தவங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு 4 தட்டு, அந்த தட்டுகள்ல வந்து கிருமிகளை வைத்திருக்கிறாங்க, கிருமிகள். அப்போ ஒரு நாள் ஒரு கத்தோலிக்கரும் அவருடைய மனைவியும் வந்திருக்கிறாங்க. அந்த கத்தோலிக்கரை கூப்பிட்டு அவங்க ரஷ்ய மொழியில பேசிருக்கிறாங்க. நீங்கெல்லாம் கோயிலில் வந்து பிதாசுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்றீங்க, அப்புறம் பிளஸ் பண்றீங்க, அதெல்லாம் எதுக்கு சடங்கா, அதெல்லாம் தேவையா? உண்மையிலேயே அது சடங்கு இல்லை. நீ பிளஸ் பண்ணும்போது இந்த கிருமிகளை எல்லாம் சாகடிக்க முடியுமா அப்படின்னு முதல் தட்டு, அதுல நிறைய கிருமிகள், அந்த கிருமிகளை நீ சாகடிக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே அந்த ஆள் அருமையாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இந்த ரஷ்ய மொழிகளை அப்படியே பிளஸ் பண்ணியிருக்கார். பிளஸ் பண்ண உடனே ஏறக்குறைய 80% கிருமிகள் செத்து போய்விட்டன. உடனடியா அவங்க 4 சயின்டிஸ்டும் இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு மாதிரி பூரி படைச்சிட்டாங்களாம். ஆஹா, என்ன நடக்குது? சரி, இது யாரு? அது என் ஒய்ஃபு. அந்த அம்மா வந்து அந்த 2வது கட்டம் வந்துருங்க அப்படின்னு இருக்காங்க. உடனடியா அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து இந்த 2வது கட்டம் வந்துருச்சிருக்கிறாங்க. சிலுவை அடையாளம் போட்டிருக்கிறாங்க. போட்டா 100% கிருமிகள் இறந்து போயிட்டார். இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் அந்த வீட்டு தலைவர் பிளஸ் பண்ணும்போது 80% கிருமிகள், ஏன் அந்த மனைவி பிளஸ் பண்ணும்போது 100% கிருமிகள் செத்தனெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு கண்டுபிடிச்ச உண்மை, பெண்களுக்கு வந்து இந்த அந்தீரியர் சிகுலேட்னு சொல்லுவாங்க. அதாவது முன்புறத்து மூளை இருக்கு இல்லையா, முன்புறத்து மூளைக்கு அடுத்த பகுதியை அந்தீரியர் சிகுலேட், தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க தெரியாது. அது வந்து பெருசு. ஆண்களுக்கு அந்த அந்தீரியர் சிகுலேட் வலது பக்கம் மட்டும் பெருசு. இந்த பெண்கள் அது பெருசா இருக்கிறதுனாலதான் நிறைய பெண்கள் ஜெபிக்கிறதுக்கு, ஆலயத்துக்கு வர்றதுக்கு, பாடுறதுக்கு, ஜெபமால சொல்றதுக்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனாலதான் இன்றைக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன் எல்லா பகுதிகளிலும் பெண்கள் அதிகமாக ஜெபிப்பதற்கு முன்வருகிறார்கள் என்றால் அந்த அந்தீரியர் சிகுலேட் பெருசு. இதனாலதான் அந்த அம்மா பிளஸ் பண்ணும்போது 100 கிருமிகள், 100% கிருமிகள் இறந்து போயிடுச்சு. அதற்கு பிறகு அந்த 3வது தட்டு, அந்த தட்டை என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு ஃபாதர்கிட்ட கொண்டு போகலாம். அந்த ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் பிரீஸ்ட்னு சொல்லுவாங்க. அங்க போய் அவர்கிட்ட கொண்டு போய் அவர் பிளஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு ஃபாதர் வந்து பிளஸ் பண்ண உடனே அந்த 4 விஞ்ஞானிகளும் அப்படியே அதிர்வடைந்தாங்களாம். ஏனென்றால் அவங்களுடைய கணிப்புப்படி
ஏறக்குறைய குருக்கள் அதை மந்திரிக்கும் போது, ஏனால் அந்த குருக்களுடைய கடவுளுடைய திட்டப்படி குருக்களுடைய கரங்கள் புனிதமானது. எனவே அதை பிளஸ் பண்ண உடனேயே ஏறக்குறைய அந்த ரஷ்ய விஞ்ஞானிகளுடைய கணிப்புப்படி 300% பவர் அப்படின்ட்டு. அதாவது அந்த வீட்டு தலைவர் பிளஸ் பண்ணும்போது 80%, அந்த அம்மா பிளஸ் பண்ணும்போது 100%, இது 300%. இப்படி அந்த கிருமிகள் சாவறதை பார்த்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு, ஏன் இதை ஒரு பிஷப்ட கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு பிஷப்ட கொண்டு ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் பிஷப்ட கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போய் அவரை பிளஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஆயர்கள் 3 முறை அதை பிளஸ் பண்ணுவாங்க இல்லையா? பிளஸ் பண்ணும்போது கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை ஏறக்குறைய 500%-லிருந்து 600% கிருமிகள் உடனடியாகவே சாவதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த உண்மையை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு இதை சொன்னது ஒரு சலேசியன் குருவானவர். சலேசியன் குருக்களுக்கு தியானம் கொடுத்து கொண்டு இருக்கும்போது அந்த குருக்களுடைய இந்த பிளஸிங் பண்ணும்போது என்ன நடக்குது, அதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது இந்த உலகத்துல, இதையெல்லாம் விளக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபாதர் தான் இதை சொன்னார். ரஷ்யாவில் இருந்த ஃபாதர், இப்படி நடந்தது ஃபாதர், உண்மைதான், இப்பதான் புரியுது நமக்கெல்லாம் அப்படின்ட்டு. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த கடவுளுடைய பிரசன்னம் இன்றைக்கு அருமையான இந்த நற்செய்தியில வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றாதீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாலே இயேசு சொன்னது வியாபார ஸ்தலம் இல்லை, இது உண்மையாகவே கடவுளுடைய அந்த திட்டத்துல ஒவ்வொரு பீடமும் அந்த பீடத்தினாலதான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதான் ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு ஃபாதர் தாமஸ் கீட்டிங்னு ஒருவர் சொல்லுவாரு, if there is one sacred altar at the nook and corner of the world, that is more than enough to sanctify the rest of the world. அப்படிம்பாரு. தமிழ்ல சொல்லணும்னா, உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு திருப்பலி பீடம் இருந்தால் போதும், கடவுளுடைய திட்டத்துல அந்த திருப்பலி பீடத்தால் உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மை அப்படிங்கிற அதற்கு அருமையான விளக்கம் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, அதையெல்லாம் கேட்டதுக்கு பிறகு இப்பதான் நமக்கெல்லாம் தெரியுது, ஏதோ ஆலயங்களை கட்டி வைக்கிறோம், திருப்பலி பீடத்தை அர்ச்சிக்கிறோம், இதெல்லாம் ஏதோ ஒரு சடங்கு இல்லை. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டம் நம்மை அறியாமலே ஒரு திருப்பலி பீடத்தை பார்க்கும்போது, அந்த திருப்பலி பீடத்துக்கு முன்னால நாம் நினைத்துக் கொள்வோம், புனித தேவசகாயத்தை பார்க்கும்போது அல்லது மாதாவை பார்க்கும்போது, ஒரு சிலுவையை பார்க்கும்போது என்ன நடைபெறுகிறது இந்த உலகத்துல. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நமக்கெல்லாம் தெரியுது, இன்றைக்கு நாமெல்லாம் அந்த கடவுளுடைய திட்டப்படி ஒரு ஆசிரியரை வழங்கும் போது என்ன நடக்குது, இந்த கரத்தை நாம் மற்றவர்களுக்கு காட்டும் போது என்ன நடக்குது. அதனாலதான் இன்றைக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருப்பலி முடிந்ததுக்கு பிறகு வெளியே வரும்போது அது ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிரித்த முகத்தோட நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்குங்க அப்படின்னு அந்த சிரித்த முகத்தோட. ஒரு காலத்துல எல்லாம் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் பாத்தீங்கன்னா, கோயிலிருந்து வெளியே வரும்போது மூஞ்சி வச்சுதான் வருவாங்க, அப்படின்னு வருவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. அந்த கடவுளை தொட்ட கரம் எவ்வளவு அருமையாக செயல்படுகிறது என்பது சிரித்த முகத்தோட நல்லா இருக்கிறீங்களா அப்படி. அது வீட்டுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு அந்த திருப்பலி முடிந்து போனது உடனே அந்த குழந்தைகளுக்கு நெற்றியில ஒரு சிலுவை அடையாளம் வரைந்தா, ஐயோ அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிற உண்மை ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்கி கொண்டிருக்கிறது. நான் அமெரிக்காவில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது கத்தோலிக்கர்கள் திருப்பலியில் நிறைவேற்றி திருப்பலி முடிந்த உடனே வெளியே போவாங்க. வெளியே போகும்போது வேற்று சபையில் உள்ளவங்க யாராவது இருப்பாங்க, அவங்க அப்படி நின்றுட்டு கடவுளை தொட்டீங்களான்னு கேட்பாங்க. அவங்க கையை அப்படியே பிடிச்சுக்குவாங்க, இப்படி பிடிச்சிட்டு you have made my day அப்படிம்பாங்க. அதாவது அந்த கையை தொட்டுக்கிட்டு அவர்களுக்கு அந்த இயேசு தொட்ட கையை நான் தொடும்போது எனக்கு கிடைக்கிறது அந்த கடவுளுடைய இது, இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற உண்மையை இன்றைக்கு கடவுளுடைய திட்டத்தில் நம்ம கண்டுபிடித்திருக்கிறோம். இதில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கெல்லாம் நம்ம அன்பு பெரிய உண்மை இன்றைக்கு சில குருக்களே சொல்றாங்க என்கிட்ட, இப்பெல்லாம் இயேசு தொடும்போதே கையெல்லாம் நடுங்குது ஃபாதர்
அப்படின்றாங்க. உண்மைதான். அதாவது இந்த உணர நம்முடைய நெஞ்சில வந்து அந்த கடவுளை தொடுகிறது. இன்னைக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கடவுளுடைய உண்மையான பிரசன்னம், அந்த கடவுளுடைய பிரசன்னத்தினுடைய திருவுளம் வந்து தேவ நற்கருணை வழியாக இந்த உலகத்துக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த தேவ சாதாரண அப்பத்தை வசீகர வார்த்தை சொல்லி குருக்கள் அந்த திருப்பலியை நிறைவேற்றும் போது அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய கரங்கள் எப்படியெல்லாம் நிறைகின்றன. இதனாலதான் இன்றைக்கு குருக்கள் எல்லாம் நிறைய மக்கள் போய் குருக்கள்கிட்ட போய் பிளஸிங் கொடுங்க, பிளஸிங் கொடுப்பாங்க. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நாங்க சாமியார்கள்லாம் இப்பதானே பிளஸிங் கொடுத்தா அப்புறம் திரும்ப என்னத்துக்கு வந்து இப்ப பிளஸிங் வாங்குறீங்க எதுக்கு அப்படின்னோம். இன்னைக்கு அப்படி அல்ல. குருக்களாகிய எங்களையே அருமையாக வழி நடத்தக்கூடிய கடவுளை எடுத்துட்டோம். நான் ஒரு முறை அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு டாக்டர் கிறிஸ்டியானு ஒரு அந்த இத்தாலிய நாட்டு டாக்டர், ஒரு பெரிய ஃபேமஸ் டாக்டர். அவர் என்னுடைய பர்சனல் டாக்டர். அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்பார். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு நாங்கள்லாம் போகணும், எல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்போ 8 மணிக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் காலையில். நான் இருந்த இடத்துல இருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான். காரில் போய் அங்கே நிறுத்திட்டு உள்ளே போனேன். போன உடனே அந்த டாக்டர் கிறிஸ்டியான், அதாவது ரொம்ப நேரமாயி போச்சு, சீக்கிரம் வந்துட்டீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இருந்ததான்னு கேட்டார். நான் சொன்னேன் நோ. அப்புறம் அவர் இங்கிலீஷ்லேயே கேட்டார், did you happen to celebrate the mass? அதாவது திருப்பலி நிறைவேற்றினீர்களான்னு கேட்டார். ஆமா, 7 மணிக்கு நிறைவேற்றினேன். 7 மணிக்கு நிறைவேற்றினேன் என்று சொன்ன உடனேயே அந்த டாக்டர் அப்படி குதிக்கிறாரு. குதிச்சு என்னுடைய கரத்தை பிடிக்கிறாரு. எதுக்கு இப்படி கரத்தை பிடிக்கிறாரு? அப்படி பிடிச்சிட்டு அப்படியே முத்தம் செய்கிறாரு. ஆஹா, எதுக்காக இது எனக்கே தெரியாது. ஏன் இப்படி செய்யறாரு? அப்படி செய்த உடனே நான் அப்புறம் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ண பிறகு எல்லாம் நார்மலா இருந்து வந்த உடனே நான் கேட்டேன், ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாமா? நான் திருப்பலி நிறைவேற்றினேன், 7 மணிக்கு நிறைவேற்றினேன் என்று சொன்ன உடனே குதித்து நீங்க என் கையை பிடிச்சு முத்தம் செய்தீங்களே, எதுக்கு? அந்த அந்த பெரிய மருத்துவமனை வந்து யூதர்களுடைய மருத்துவமனை, நிறைய டாக்டர்ஸ் வேலை செய்றவங்க. அந்த மருத்துவமனையில சயின்டிபிக்கா மருத்துவ ரீதியாக கண்டுபிடித்திருக்கிற உண்மை வந்து, நாம் அந்த இயேசுவை தொட்டு விட்டு செல்லும் போது என்ன நடக்கிறது, நாம் அந்த இயேசுவை தொட்டு நடந்து போகும்போது இந்த நடைபாதை மட்டுமல்ல, எத்தனையோ நடைபாதைகள் துன்பங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் அது வந்து அர்ச்சிக்கப்படுகிறது. இதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த டாக்டர் இதை சொன்ன உடனே எனக்கே ஆச்சரியமா இருந்தது, எனக்கு புதுசா இருந்தது. இது 1998 எனக்கு இந்த அனுபவம் கிடைத்தது. நான் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அங்க வந்து பங்கு பணியாளர்கள் இருக்கிற இடத்துல வந்தோடனே அங்கே இருந்த சாமியாரிடம், அமெரிக்கன் சாமியாரிடம் நான் இதை சொன்னேன். இதை சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இது உங்களுக்கு தெரியாதா? இது எங்களுக்கு முதலே தெரியும். அந்த இயேசுவை தொடர்றதுனால என்ன நடக்குது? ஓ காட்! இதைத்தான் இன்னைக்கு கூட இந்திய நாட்டில் நிறைய குருக்கள் உணர்ந்துட்டாங்க. எப்படி அந்த கடவுளை தொடும்போது என்ன நடக்குது? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தே ஒரு குருவானவர், நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போது, அதே போல அந்த இயேசுவை தொட்டு உட்கொண்ட நீங்கள் சில பேர் நாக்கில வாங்கியிருப்பீங்க. நாக்கில வாங்குறவங்க வந்து ஒரு அன்பா சிரித்த முகத்தோட, நல்லா இருக்கீங்களா, வெரி குட், நல்லா செய்யுங்க அப்படின்னு சொன்னாலே போதும். அதை சொல்றது வந்து இயேசு. அதே போல அந்த கரங்கள்ல வாங்கி உட்கொண்டதுக்கு பிறகு அந்த கரங்களை வைத்து மற்றவங்களை போய் தொட்டு ஒரு அன்பு செய்தால் நடக்கிறதே வேற. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை அருமையாக உணர்த்தியவர் தான் கடவுள். இதை அருமையாக உணர்ந்தவர் தான் புனித தேவசகாயம். ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அந்த புனித தேவசகாயம், அந்த கடவுளுக்காகவே வாழ்வேன், அந்த கடவுளுக்காகவே இறப்பேன் என்று சொன்னது இன்றைக்கு நம்முடைய மக்களும் அதைத்தான் உணர்ந்திருக்கிறாங்க. இனிமேல் நம்முடைய கடவுளை தொடுவதற்கு நமக்கெல்லாம் இந்த உலகத்துல பாக்கியம் கிடைத்திருக்குது. இனிமேல் அந்த கடவுளுக்காகவே வாழ்வேன், அந்த கடவுளுக்காகவே இறப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அந்த கடவுள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக ஒரு சில நிமிடங்கள் தியானத்தை மேற்கொள்வோம். தயவு செய்து
அமர்ந்திருந்த விதத்திலேயே அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் நிமிர்ந்து நேரடியாக ஸ்ட்ரைட்டாக உட்காரணும்னு சொல்லுவாங்க, அப்படி உட்கார்ந்துங்க. இந்த கரங்களை உங்களுடைய அந்த தொடையில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டவாறு உங்களுடைய உடலை நீங்களே உங்கள் முன் கொண்டு வாருங்கள். கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய உடலை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய உடல் தேர்ந்து கொள்ளப்பட்ட உடல், அபிஷேகம் பண்ணப்பட்ட உடல். என்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றோமோ அன்றைக்கே உங்களுடைய உடல் புனிதமானது. இந்த அருமையான புனிதமான உடலை நீங்களே பார்க்கிறீர்கள். அந்த உடலுக்கு வலப்பக்கமோ இடது பக்கமோ புனித தேவ சகாயத்தினுடைய உடலை பாருங்கள். அடுத்த பக்கத்தில் இயேசுவின் திருவுடலையோ மாதாவினுடைய திருவுடலையோ பாருங்கள். இப்போது கண்களை மூடியவாறியே அந்த இரண்டு கரங்களையும் கும்பிடுகிற வதத்தில் இரண்டு கரங்களையும் இணைத்து பாருங்கள். புனித தேவ சகாயம் எவ்வளவு அருமையாக தன்னுடைய கரங்களை வலது பக்கத்தினுடைய கரத்தை இடது நெஞ்சிலையும் இடது புறத்து கரத்தை வலது நெஞ்சிலையும் வைத்த மாதிரி அப்படி அழகா கிராஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வைங்க. கண்களை மூடியவாறே மௌனமாக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, புனித தேவ சகாயத்தினுடைய திருத்தலத்தில் கூடி வந்து அவர் கரங்களை எப்படி வைத்திருந்தாரோ அப்படியே இதோ நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களுடைய கரங்களை நெஞ்சில் வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களை உங்களுடைய புனிதமிக்க நாமத்தாலே குணப்படுத்தும். இந்த கரங்கள் இயேசுவை தொடப்போகின்றன. தொட்டு இவர்களுடைய நாவு புனிதமாகிறது. எனவே இதனால் இவர்களும் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே குணமாகுவதற்கு உதவி புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமீன். கண்களை திறந்து கொண்டு காணிக்கை பகுதி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு காணிக்கை பகுதியை நிறைவேற்றும் போது நம்முடைய உடல், நம்முடைய உழைப்பு, நம்முடைய கரங்கள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் இணைந்து விடுகின்றன. அந்த உணர்வோடு இந்த உங்களையே கடவுளுக்கு அர்ப்பணித்து இந்த நேரத்தில் காணிக்கை பகுதியை ஆரம்பிப்போம்.
கொண்டு வருகின்றேன். தழைக்கும் வாழ்வு காண விளைகின்றேன். என்னை தருகின்றேன், அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்புறவில் இதயம் அர்ப்பணித்தேன். அன்புக்குரியவர்களே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். உமது கொடையினால் புனித தேவ சகாயம் தம் உடலில் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் அதே அன்புத்தியால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.